ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிபி மல்டி கிரியேட்டிவிட்டி தமிழ். இந்த வீடியோவில் 5 அமேசிங்கான லைஃப் ஹேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1க்காக இந்த மாதிரி 3 சோப் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சோப் பாக்ஸோட மேல் மூடியை மட்டும் நம்ம மேல் அந்த இருக்கும்ல அட்டை, அதை மட்டும் அப்படியே சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி நான் மீதி உள்ள 2 பாக்ஸையும் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரே ஒரு பாக்ஸை மட்டும் எடுத்து அதில் க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு பாக்ஸோடு சேர்த்து நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ 2 பாக்ஸையும் ஒன்றா ஒட்டினதுக்கப்புறம் அந்த 2வது பாக்ஸுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த 3வது பாக்ஸையும் சேர்த்து நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ 3 பாக்ஸையும் ஒன்றா சேர்த்து ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது கார்ட்போர்ட் அட்டை இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த சோப் பாக்ஸோட கீழ்ப்பகுதியை வந்து இந்த மாதிரி கார்ட்போர்டில் வச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் அளவு மார்க் பண்ணி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ண அந்த அட்டைக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதையும் அந்த சோப் பாக்ஸ் மேலே வந்து ஒட்டி விட்டுக்கலாம். கீழ்ப்பகுதியில் ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கெட்சை வச்சு இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை என்ன செய்ய போகிறோம்னா அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே உங்களுக்கு தேவைன்னா கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம். நான் வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஷீட் இருந்துச்சு, அதை வச்சு இப்போ நான் க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நான் ஒரு டிசைன் கொடுக்குறதுக்காண்டி உங்கள்கிட்ட ஸ்டிக்கர் இருந்தால் ஸ்டிக்கர் ஒட்டிக்கோங்க. நான் வந்து என்னட்ட இருக்க கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை எடுத்து இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் வரைஞ்சி அதை வந்து கட் பண்ணி எடுத்து அதுக்கு மேலே வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். அந்த பாக்ஸோட கீழ் சென்டரில் வந்து இந்த க்ளூ வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். அடுத்து இந்த மாதிரி டேப்பை நான் ஒட்டி விட்டுக்கிறேன். இதை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பென் ஸ்டாண்டாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டிப் நம்பர் 2க்காண்டி இந்த மாதிரி பைப் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பைப் இல்லைன்னா கட்டைப்பை குச்சியோ இல்லைன்னா சாதாரண குச்சியோ எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பழைய துணி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பனியன் கிளாத் துணியோ இல்லை இந்த மாதிரி காட்டன் துணியோ இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து நான் 4 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த துணிகளை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ அடுக்கி வச்சாச்சு. அடுக்கி வச்சதுக்கு மேலே நாம் எடுத்து வச்சுருக்க அந்த பைப்பை வந்து சென்டராக வச்சு இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த மாதிரி லப்பர் பேண்ட் எடுத்து நல்லா டைட்டாக சுற்றி விட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக சுற்றி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி துணியை திருப்பி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சிசர் எடுத்து இந்த மாதிரி துணியை வந்து நேராக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து என்ன செய்யலாம்னா இந்த மாதிரி நம்ம கை நுழையாத இடங்கள் எல்லாம் தூசியெல்லாம் படிஞ்சிருக்கும்ல, அந்த மாதிரி தூசியை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டேபிள் க்ளீன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் தையல் மிஷின், இந்த மாதிரி கை நுழைய முடியாத இடங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டிக்கை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம்.
டிப் நம்பர் 3 காண்டி இந்த மாதிரி காலியான ஜூஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஜூஸ் பாட்டிலாம் அடிக்கடி வாங்குவோம். ஆனால் இந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் என்ன செய்வோம்னா கீழே தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான பொருளை நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி பேப்பர்ஸ் கவர்ஸ் எல்லாம் பிரித்து விட்டுருவோம். இப்போ எல்லா பாட்டிலில் உள்ள கவர்லாம் பிரித்து விட்டுக்குருவோம். இப்போ அந்த கவர்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜூஸ் பாட்டிலுக்குள்ளே கொஞ்சம் ஜூஸ் இருக்குது. இதை ஃபுல்லாக நல்லா கழுவி நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இதில் சமையலுக்கு தேவையான சீரகம், வெந்தயம், கடுகு, உளுந்தம் பருப்பு இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கிற போது எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். டிப் நம்பர் 4 காண்டி இந்த மாதிரி பழைய வளையல் எடுத்திருக்கேன். இந்த வளையல் பார்த்திங்கன்னா வளகாப்பில் கொடுக்குற வளையல் தான். இது பார்த்திங்கன்னா ஒன்று பெருசாகவும் ஒன்று சிறுசாகவும் இருக்கனால நம்மளால் போட முடியாது. ஸோ இதை வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசராக மாற்றிடலாம். இப்போ இந்த வளையல்லாம் கலர் கலராக வரிசையாக அடுக்கி வச்சுக்கோங்க. அடுக்கி வச்சதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி கிளிட்டர் டேப் இருக்குது. இந்த டேப்பை வந்து இந்த ஒரு வளையலோட இன்னொரு வளையலை சேர்த்து ஜாயின் பண்ணி இந்த மாதிரி சுற்றி விட்டுக்குருவோம். இப்போ இந்த 2 வளையலோட இன்னொரு வளையலை எடுத்து 3வது வளையலையும் சேர்த்து இந்த மாதிரி டேப்பை வச்சு சுற்றி ஜாயின் பண்ணி விட்டுக்குருவோம். இந்த மாதிரி எல்லா வளையலையும் ஒன்றோட ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ எல்லா வளையலையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி நான் இன்னொன்று செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை வந்து நம்மளுடைய வாசலில் வந்து வால் ஹேங்கிங் மாதிரி தொங்க விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். டிப் நம்பர் 5 காண்டி இந்த மாதிரி ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். இது எங்கள் பாப்பாவோட சட்டை. இந்த மாதிரி கிராண்டாக குழந்தைங்களுக்காண்டி நம்ம தைக்கும்போது ஆனால் இந்த அக்கல் பகுதியில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க குத்துதுன்னு சொல்லிட்டு போட மாட்டாங்க. ஜமிக்கி ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஸ்டோன் ஒர்க்கு இந்த மாதிரி வந்து அந்த ஸ்டிச்சஸ்க்குள்ளே வரும்போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவுமே அழுத்தம் கொடுத்து குத்தும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து என்ன செய்யலாம்னா இந்த மாதிரி நாப்கின்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த இதை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு எந்த பகுதியில் குத்துதோ அந்த சைடை வந்து அந்த ஸ்டிக்கரை பிரித்து விட்டு நம்ம ஒட்டிக்கிற போது நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து குத்தாது. ஏன்னா நம்ம விலை கூட போட்டு அதிகமாக அந்த துணியெல்லாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் குழந்தைங்க வந்து சரியாகவே போட்டிருக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து விரும்பி போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சைடு ஒட்டி விட்டதுக்கப்புறம் அந்த சைடு பகுதியிலையும் நம்ம மீதி இருக்க இன்னொரு பகுதியை வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. ஒட்டி விட்டுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு போட்டு விடும் போது அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்.